ஆள் உருவமே தெரியாத அளவுக்கு 3 பேரும் சேர்ந்து பேக்கப் பண்ணிட்டாங்கப்பா. பீஸ் சாப்பிடுங்க, அப்படியே பீஸ் சாப்பிடுங்க பாருங்க. ஃபஸ்ட்டு முதல்ல தந்தூரி செய்கிறோம். என்னப்பா இவ்வளோ பெரிய மீன்? ஆமாம், தூக்கவே முடியாது. 10 ஊர்லேருந்து வந்தோடனே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 10 கிலோ இருக்கிற வளர்ப்பு கண்டையை தான் முழு தந்தூரி செய்ய போகிறோம். தூக்கவே முடியல பாருங்க, தட்டுலேயே பத்திர பாருங்க, செம்ம வெயிட்டு. சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 10 கிலோ செம்ம வெயிட்டு. 10 கிலோ 10 கிலோ 2 மீன் வளர்ப்பு கண்டை. இவரை வந்து முழுசாக போட்டு தந்தூரி செஞ்சிட வேண்டியதான். செஞ்சிடலாம் தேவனே? முழு தந்தூரி. இது க்ளீன் பண்ண தான் கஷ்டம். இப்போ எங்கள் ஊர்லேயே பிடிச்ச மீன் தான் இதுதான். நாங்கள் முழுசாக தந்தூரி செஞ்சு நானும் அப்பா விக்கி 3 பேர் சாப்பிட போகிறோம். அப்போ நான் உனக்கு கிடையாது, என்ன கொடுத்தாலும் சாப்பிட முடியாது. இதுக்கு தேவையான எவரெஸ்ட் மசாலா இல்லை தந்தூரி மசாலா வாங்கிட்டு வந்திருக்கோம். சரிடா. நம்மளே மசாலா ரெடி பண்ணிடலாம். இருந்தாலும் சரி நம்ம இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு ரெடிமேட் மசாலாவே வாங்கிட்டு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா 95 ரூபா. இது இதை போட்டு சூப்பராக செஞ்சிடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு மசாலா கலக்கலாம். தந்தூரி மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பெரிய மீன்ன்றதுனால இது ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே போட்டலாம்னு நினைக்கிறேன். அப்போ நல்லா இருக்கும். ஒரு பாக்கெட்டு ஃபுல்லாக போட்டோம். இப்போ இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். லெமன் புளிஞ்சு விட்டுலாமாப்பா? ஆமாம், இப்போ வந்து சால்ட் வந்து லைட்டாக இருக்கும். நம்ம வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுப்போம். நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டிய ஐட்டம் பார்த்திங்கன்னா தயிர், எலுமிச்சம்பழம் சாறு, சால்ட்டு. எல்லாத்தையும் புழிஞ்சிடு. 2 எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சிடு. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணிப்போம். கோல்டு வின்னர். இதுக்கு வந்து கடுகு எண்ணெய் சேர்ப்பாங்க, நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட கடுகு எண்ணெய் கிடையாது, அதனால் கோல்டு வின்னர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணலாமா? நல்லா இது வந்து நல்லா கீரி எடுத்து வந்துருக்கோம். நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம தயிர் லெமன் சேர்த்துருக்கோம் இல்லையா, சூப்பராக வெந்துடும். நான் பூசிட்டப்பா? இல்லை, வேணாம். ஒரே கையாக போடுவோம், காரமாக இருக்கும். ஒரு பாக்கெட் வேணால் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பாக்கெட்டு 100 கிராம் பாக்கெட் நினைக்கிறேன். அது நல்லா ஊறணும்ல? ஆமாம், ஒரு 1/2 hour ஊறினா போதும். இப்போ நல்லா உள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உள்ள வயிற்றுக்குள்ளே தட்டே பத்தலை. ஆமாம், பிளேட்டு எவ்வளோ பெரிய பிரியாணி மூடி இதுவே பத்தலை. மசாலா ஃபுல்லாக பூசியாச்சு. இப்போ வந்து நம்ம உள்ளே வந்து ஸ்பெஷலாக ஒரு சில ஐட்டம் வைக்க போகிறோம் பாருங்கள். ஆனியன்
அப்படியே சிலைஸாக உள்ளே போட்டுக்கலாம். வெந்துருமா? இது ஒரு வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு 4 பச்சை மிளகா உள்ளே போட்டுப்போம், அப்படியே நல்லா காரஞ்சாரமாக இருக்கும். இது புதுசாக இருக்குது. நல்லாயிருக்கும். அப்படியே அந்த எலுமிச்சம்பழம் எங்கே புழிஞ்சுது எடுங்க. தோலில் சொரு போறியா என்ன உள்ள? ஆமாம், பாங்களா சாரெலாம் ஏறும். நம்ம எலுமிச்சம்பழம் புழிஞ்சோம் பார்த்தீங்களா, இதையும் தூக்கி உள்ள நல்லா உள்ள சொருவிடலாம். போயிட்டு தேவனி பார்க்குது, என்னடா பண்ணுறாங்க. புதினா வாசனையாக இருக்கும். இடம் பத்தலை, வயிற்று இடம் பத்தலை. கருவேப்பிலை, மல்லி அப்படியே கொத்து கொத்தா. மீனுக்கு வாயந்தா அழுவும். டேய் என்னடா பண்ணுறீங்க என்ன? வாய் இருக்கான உயிர் தான் இல்லை. கொள்றீங்களா அப்படின்னு இப்போ கூட விக்கி கலாய்க்கிறான் பாரு. வாய் இருக்கான் உயிர் இல்லையா? கலாய்க்கிறதுல மன்னனாச்சே. அவ்வளோதான். இப்போ உள்ளே வச்சு அமிக்காச்சு. தேவயானி இப்போ ஓடி போயிட்டு வாழை இலை, சூப்பரான வாழை இலை வெட்டி எடுத்துருவா பார்ப்போம். இது அப்படியே நம்ம தூக்கி வாழை இலை வச்சுக்கலாம். கரெக்டான சைஸாக பார்த்து அக்கா வெட்டின்னு வந்துருக்கு மீனுக்கு. என்னப்பா பண்ணுறீங்க? வாழை இலையை போட்டு பேக் பண்ணுறோம். வாழை வாசனைலாம் இறங்கணுமா? ஆமாம், மீனில் இந்த வாழை வேணுமா? செமையான பேக்கப்பு. நெருப்பில் சுட்டா இன்னும் சூப்பராக வாழை இலை வந்து சுற்றலாம், கிழியாது. நெருப்பு வெயில் வேற இல்லைல்ல? ஓகே. ஓகே. சில்வர் பாயில் பேப்பர் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்தோம், நைஸாக தான் இருக்குது. தரமாக இல்லை? தரமாக இல்லை. இப்போ நம்ம வந்து இதை சுற்றுவோம். என்ன ரொம்ப தின்னாக இருக்கே. இல்லை நல்லா பேக் பண்ணுவோம். நான் அழகாக பண்ணுறேன். தூங்கடா. இது 3 பேரும் சேர்ந்து கூட்டு முயற்சியில் பண்ண போகிறாங்க. ஏதோ நம்மளை வேணான்ட்டாங்கப்பா. ஏதோ பண்ணட்டும், ஏதோ சாப்பிட்டோம். ஆள் உருவமே தெரியாத அளவுக்கு 3 பேரும் சேர்ந்து பேக்கப் பண்ணிட்டாங்கப்பா. நம்ம இதை வந்து கட்டு கம்பி போட்டு கட்டிக்கலாம், பிரியாமல் இருக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமாக பேக் பண்ணி சாலை 10 கிலோ மீனை உள்ளே போட்டு பேக் பண்ணிட்டோம். இப்போ வந்து இவரை வந்து வேக போட வேண்டியதான் வேலை. நம்ம வந்து அடுப்பு எரிய போட்டாச்சு. இப்போ அங்கே போய் இவரை தூக்கி அழகாக வச்சிடலாம். 10 கிலோ தாங்கலான்னு தெரியல. தாங்கிடு. அப்பா கல்லு. வேகட்டும், திருப்பி போடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் கவரே கிழிஞ்சு போச்சு. ஏன்னா இது வந்து கவர் சரியில்லை. இப்போ வந்து சூப்பராக வந்துடுச்சு. போய் நம்ம டெஸ்டிங் பார்க்க வேண்டியது தான். சுட சுட இருக்குது. மீன் வந்துருக்கோம்ல. சூப்பராக வந்துருக்கு. ஓப்பாப்பா மீன் உடையாமல். ஹாய், மீனை வந்து சூப்பராக சுட்டு தந்தூரி மீனாக மாற்றிட்டோம். இது என்னென்னா அந்த சில்வர் பேப்பர் சரியில்லாதனால எல்லாம் புண்டு வந்து சூப்பராக வெந்து இது உடஞ்சி போகுது. அவ்வளோ அழகாக வெந்து போச்சு. ஒரு பக்கம் வந்தால் அந்த சில்வர் பேப்பர் இல்லாதனால தீஞ்சு போச்சு. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். பாருங்கள். ஐயோ வாய் ஊறுதே. ஆஹா, தந்தூரி செம்மையாக இருக்குது. இந்தா சூடாக இருக்குது. ஆஹா, ஆமாம் சூடாக இருக்குடா. முள்ளு எடுத்துருங்க. உள்ளே தோன்றான் பாருங்க பையன். பாருங்க உள்ளே வந்து அது எல்லாம் வெளியே இருக்கோடா. அப்படியே வாசனை சூப்பராக இருக்கும். நறுக்கி போட்டு வச்ச மீனோட சேர்த்து சாப்பிட்லாம். இதுக்கு வந்து பச்சை மிளகாய் கடிச்சிட்டு மீனை போட்டு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாவை பச்சை மிளகாய் காரம்லாம் இறங்கிட்டு இருக்குமே மீனில். இறங்காது. பச்சை மிளகாய் வந்து முழுசாக தானே போட்டிருக்கோம். சாப்பிடுங்க. பீஸ் சாப்பிடுங்க, அப்படியே பீஸ் சாப்பிடுங்க. பாருங்க, ஃபஸ்ட்டு முதல்ல தந்தூரி செய்கிறோம். இந்த வாசனை இறங்கி அந்த மீனுடைய ஃப்ளவர்லாம் இதில் வெங்காயம் பச்சை மிளகாலாம் வந்துடும். செம்மையாக இருக்குப்பா. ஃபஸ்ட்டு வேறு சூப்பராக தந்துருக்காங்க. வா பச்சை மிளகா வெங்காயமா? வெங்காயம் நீ சாப்பிடு. இதை உள்ள வந்து எடுக்கிறேன். பாருங்க, ஆவி பறக்குது. பையனுக்கு எட்டல பெரிய மீனா இருக்குல்ல. இந்தா சாம்பார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 கிலோ மீனை காலி பண்ணதுக்கு 10 மணி நேரம் ஆகும். முள் வர்றதுக்கு பெரிய பெருசாக இருக்குது. பசங்க வந்து பொறுமையாக சாப்பிடுவாங்க. எப்படி செஞ்சோன்றதை நீங்கள் பார்த்தீங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி சூப்பராக சுட்டு சாப்பிடுங்க. இதில் லைட்டாக ஆயில் சேர்த்துருக்கோம். ஆயில் சேர்க்காமே இருக்கலாம். ஆமாம், சூப்பராக இருக்குது. இதுதான் தந்தூரி. சிக்கனுக்கு பதில் தந்தூரி ஃபிஷ்ஷு. இது மாதிரி பெருசாக வாங்கி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அந்த சில்வர் பேப்பர் மட்டும் தான் சரியாக இல்லாமல் போச்சு. மற்றபடி எல்லாமே சூப்பர். நம்ம வாழை சுற்றணும் இல்லையா, அந்த வாழை ஃப்ளவர் எல்லாம் உள்ளே இறங்கியிருக்கும். அதனால் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.